பகுதியில் அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு நேர்காணல். காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் இயக்குனர் டாக்டர் என் கலைச்செல்வி அவர்களுடன் ஒரு சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். பெருமாள் அவர்கள் உங்களோட உரையாடியது முதல் பகுதியை கேட்டு மிக்க பெருமகிழ்ச்சி. தமிழகத்திலே சிஎஸ்ஐஆர் என்ற நிறுவனத்திலே முதலில் தோன்றிய 40 ஆராய்ச்சி மையங்களிலே சிக்ரியும் ஒன்று என்று கேள்விப்பட்டேன். இதற்கு 75 ஆண்டுகள் ஆகின்றது. ஏறக்குறைய நான் பிறந்தும் 75 வந்தது ஆகிவிட்டேன். நானும் கெமிஸ்ட்ரி படித்து வந்தேன். நீங்கள் கல்லூரியில் படித்த போது, எம்எஸ்சி படித்து பிஹெச்டி படித்த போது உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை எதில் இருந்தது? நானும் பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில் படித்தது ஒரே ஒரு சின்ன உரையாடல்ன்றதுனால சொல்ல வரேன். அறிஞர் அண்ணாவுடைய சீஃப் மினிஸ்டர் குஹன் அப்படின்னு ஒரு அட்வைசர், அவருக்கு அடுத்தபடியாக திரவியம்னு ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரி இருந்தார். அவரை பார்க்க போகிறேன், இந்த மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேங்க, சிஎஸ்ஐஆர் ப்ராஜெக்டில் தான் நான் இருந்தேன், அதுக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் போடணுங்க அப்படின்று போய் கேட்டேன் தமிழக அரசோட. இப்போ நான் எதில் பண்ணேன் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நான் ஆரம்பித்தேன் என்னுடைய சொந்த வேலை, டிரான்சிஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் அமைல் பென்சோவேட், மித்தைல் பென்சோவேட் டு அமைல் பென்சோவேட் யூசிங் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினஸ் கேட்டலிஸ்ட்னா நீங்கள் போயிடுப்பா வழியே, மக்களுக்கு என்ன உபயோகம் இல்லை, இதை கொண்டு போய் பார்த்துட்டு நாட்டுக்கு இருக்கிற தேவையில்லை, மக்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன பண்ணுவேன்னா, இவர் பெருமாள் முதல் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எங்கள் ரியாக்ஷன் மெக்கானிசம் இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் பற்றி எங்கிட்ட கேட்காத, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கோ, ரியாக்ஷன் மெக்கானிசம்னு பணம் வேணும்னா மக்களுக்கு உபயோகம் இருக்கணும். அப்புறம் குஹன் தனியாக கூப்பிட்டு சொன்னார் என்கிட்ட, பாப்பா என்ன பண்ண அப்படின்னாரு. இது எங்கேருந்து வருது அப்படின்னு, பெட்ரோல்லேருந்து வருது. நீ என்ன பண்ண அப்படின்னாரு. எனக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் இந்த விளக்கண்ணையிலேருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க, கேஸ்ட்ராயில். ஸோ இந்த மாற்று எரிபொருள் இதுலேருந்து வரும் சார், இதுலேருந்து இதை பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு, இந்த உலக பொல்யூஷன் பண்ணாமல் கரப்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆசிடை பயன்படுத்தாமல் இந்த முந்திரி கொட்டை தோலை விட்டு இப்போ இப்படி கொண்டு போ, பெட்ரோலியத்துக்கு மாற்றாக இயற்கையில் வருவோம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து இந்த பொருள் வரும்னு சொன்னேன்னா நாங்கள் பணம் கொடுப்போம். அதாவது மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அறிவியல் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் அதே எனக்குள்ளே தான் நாங்கள் இந்த விஞ்ஞான் பிரசார் இந்த நிகழ்ச்சி நடத்தின்னு ஒரு ஆர்கனைசேஷனும் அதுக்காக தான் இருக்குது. இப்போ அதனால் உங்கள் பிஹெச்டியில் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். அடுத்தது உங்களுடைய முதல் அவார்ட்லேருந்து கடைசி அவார்டு வரைக்கும் கொஞ்சம் அவார்டை விளக்கி சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் என்னுடைய பிஹெச்டியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நீங்கள் சொல்வதை போலவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் என்னுடைய பிஹெச்டி பண்ணேன். அதில் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் ஆஃப் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸை மையமாக கொண்ட சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி அதை உற்பத்தி செய்யலாம், அதில் வெவ்வேறு மூலக்கூறுகள் எந்தெந்த இடங்களில் இருக்குது, இது போன்ற ஒரு அடிப்படை புரிதலுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் என்னுடைய பிஹெச்டி ஆராய்ச்சி. அந்த பிஹெச்டி ஆராய்ச்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பண்ணிட்டு அது எப்படி இந்த ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதை மையமாக கொண்ட இந்த மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்திற்கு இதை எப்படி பயன்படுத்த முடியும் என்று நிறைய பேர் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள். பிஹெச்டி என்பது என்னை பொறுத்த வரையிலே ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு கல்வியாக நான் அதை பார்க்கவில்லை. எந்த துறையை எடுத்தாலும் அதிலே நீங்கள் எப்படி உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும், இதுவரை நீங்கள் கற்ற கல்வியை எப்படி அதனுடன் காரிலேட் பண்ண முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு படிப்பாக தான் நான் அதை கருதுகின்றேன். ஏனென்றால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் என்ன படித்தேனோ, நீங்கள் சொன்னதை போல ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால இங்கு வந்த பிறகு நான் செய்த எல்லா ரியாக்ஷன்ஸும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம். பட் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட நாலேஜ் எனக்கு அப்படியே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அப்படியே யூஸ் ஆனதுனால ஐ வாஸ் ஏபிள் டு மேக் இட் அஸ் அன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிங்கிறது இட்ஸ் a combination of all these branches. ஒரு வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். நான் பிஹெச்டி பண்ணிட்டு பிஹெச்டியில் உங்களை மாதிரி கெமிஸ்ட்ரியில் யாரையும் பிஹெச்டி வர்ற வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு எனக்கு. கெமிஸ்ட்ரியில் 4 பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கேன், கன்வென்ஷன்லாம் போயிருக்கேன். ஆனால் நான் இப்போ எங்கிட்ட 6 பேர் இதழியல் துறையில் 6 பேர் பிஹெச்டி வாங்கிட்டாங்க, இன்னும் 4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி வாங்கிட்டு பிஹெச்டி ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு போக முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. யூஜிசி அப்ரூவலோட தான் செய்கிறேன்.
அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் சொன்ன அதே வேர்டு தான் சொன்னாங்க. பிஹெச்டி என்பது ஒரு நிபுணத்துவம் இல்லை, அது ஒரு மெத்தட் ஆஃப் சயின்ஸ் மெத்தட். அந்த மெத்தடை தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். நான் 25 ஆண்டுகள் மீடியாவில் இருந்ததுனால 25 ஆண்டுகள் பேசிக்காக பிஹெச்டி இருக்குது, அதனால நீ கைட் பண்ணலான்னு கொடுத்தாங்க. ஸோ உங்களுடைய கருத்து ரொம்ப அருமையான கருத்து. எதில் பிஹெச்டி பண்ணாலும் அதை வந்து வாழ்க்கையில் எந்த துறையும் அது வந்து ரொம்ப ரொம்ப நான் இன்னும் எளிமைப்படுத்தணும்னா, முதியவர்களுக்கு சொல்லணும்னா எப்படி வீல்ங்கிறது தான் சயின்ஸோட ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லலாம். அந்த வீல்ங்கிற அந்த ஒரு டூலை வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பயன்படுத்தணும். அதே போல் இப்போ அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்னா இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இப்போ நம்மளோட பேச்சை கூட நம்ம அதில் தான் இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை வந்து நீங்கள் எல்லா துறைகளுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இப்போ இன்னும் அதுக்கடுத்த தலைமுறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் எந்த துறைக்கு வேணால் பயன்படுத்தலாம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் டிசைன்டு சாரீஸ் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும், அதை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு புடவைக்கு வந்து டிசைன் வந்து எப்படி கம்ப்யூட்டரில் பண்ண முடியும் அப்படின்னு சிரித்தது உண்டு. பட் அதை வந்து அதுக்கப்புறம் நம்மளை சிந்திக்க வச்சாங்க. இல்லை, அது வந்து ஒரு புடவையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு நாம் பயன்படுத்துகின்ற பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கான வடிவமைப்பை நம்மால் கணினி என்று சொல்லப்படுகின்ற அந்த கணினி தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்ய முடியும் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதிலே முதலில் நம்மை தயார்படுத்திக் கொள்வது தான் இது போன்ற பிஹெச்டி போன்ற படிப்புகள். ஆகவே நான் இங்கு வந்த பிறகு நான் என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஐ எம் எ கெமிஸ்ட் பை எஜுகேஷன் அண்ட் ஐ எம் an electrochemist by training. என்னை நான் என்னுடைய பயிற்சியின் மூலமாக ஒரு எலக்ட்ரோகெமிஸ்டாக ஒரு மின்வேதியியல் விஞ்ஞானியாக நான் என்னை வடிவமைத்துக் கொண்டேன். சிக்ரியில் நீங்கள் வாங்கின முதல் அவார்டு? சிக்ரியில் அப்பொழுது 98, 99, 2000 3 வருடங்களில் இங்கே வந்து சிக்ரி அளவில் இளம் விஞ்ஞானி விருது என்று கொடுப்பார்கள். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஆய்வை பற்றி ஒரு பொதுவான ஒரு விவாத மேடையில் நம்ம ஒரு பேப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு ஒர்க்காக நம்ம வந்து அதில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அங்கே ஒரு டெக்னிக்கல் ஜூரிஸ் நடுவர்கள் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளை நம்ம எதிர்கொள்கின்ற விதம், அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கின்ற விதம் நம்முடைய ஆய்வு எந்த அளவிற்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவுங்கிறத பொறுத்து. அதில் நான் 3 முறை 98, 99, 2000 3 வருடமும் சிக்ரி அளவிலான அந்த போட்டியில் வந்து நான் இளம் விஞ்ஞானியாக தேர்வானேன். அது வந்து எனக்கு நான் 97 ஜாயின் பண்ணினேன். 98, 99, 2000 3 வருஷமும் நான் வந்து இளம் விஞ்ஞானியாக விருது நான் வாங்கினேன். அது என்னுடைய முதல் விருது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய விருதுக்கான தேடல் ஆரம்பித்தது. இப்போ இந்த தலைமுறையும் எங்கள் தலைமுறையும் 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை என்னென்னா, திடீர்னு செல்ஃபோனில் சார்ஜ் போடும், இல்லைன்னா சிக்னல் கிடைக்காது. இது 2 தான் பிரச்சனை. இந்த சார்ஜ் வந்து ஃபோன் வாங்கி எங்களை மாதிரி ஓல்டேஜ் பீப்புளுங்களாம் வீட்டில் வந்து பழைய ஃபோனை கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஸ்மார்ட் ஃபோனு. அது சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சார்ஜ் போடும். இப்போ அதில் தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ இதை விட ஒரு 4 பூரா ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுவேன், 4 பூரா இருக்கக்கூடிய ஒரு இது கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நம்ம கையில நீங்க இப்ப வச்சிட்டு இருக்கிற அலைபேசியில் இருக்கக்கூடிய பேட்டரியில வந்து லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு அப்படின்னு சொல்ற ஒரு கேத்தோடு வச்சிருக்காங்க. இந்த கேத்தோடோட ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஓவர் சார்ஜிங் பண்ண முடியாது. அதில் வந்து 50% லித்தியம் அதுலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாலே அதுக்கப்புறம் அதுலேருந்து லித்தியம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த LiCO அவுட் வந்து இப்படி லேயர் பை லேயராக நம்ம சோன்பப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி லேயர் பை லேயராக இருக்கும். அப்போ ஒரு லேயர் இன்னொரு லேயர் மேலே ஸ்லைட் ஆகி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து போயிடும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேட்டரி சீக்கிரமே செயலிழந்து போயிடுது அப்படிங்கிறாங்க. அது அந்த LiCO அவுட்டுவை எடுத்துட்டு அதுக்கு மாற்றாக LiFePO4 சொல்லி ஒரு அயன் பாஸ்பேட்னு இன்னொரு மாற்று பொருளை நம்ம போட்டு அதற்கான பேட்டரிகள் செஞ்சோம்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது எனக்கு தெரிஞ்சு உங்களை விட இளம் வயதினருக்கு தான் அதிகமாக பயன்படும். ஏன்னா நான் எப்பொழுதுமே என்னுடைய மாணவ மாணவிகள்கிட்ட சொல்கிறது, காலையில் ஆரம்பித்த ஃபோன் வந்து இரவு வரைக்கும் பேசுகிறவங்க யாராக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து நம்முடைய டீனேஜர்ஸ் அண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா தான் இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு பயன்படுற விதத்தில் எவ்வளவு நேரம் வேணால் நீங்கள் பேசலாம். ஏன்னா இப்போ BSNL எல்லாம் ஆஃபர் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்கொண்டே இருங்கள். ஒரு காலத்தில் நிறைய பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ நிறைய பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ரிலையன்ஸ்ல ராத்திரி 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பேசிக்கொண்டு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு வேற வேற இடங்கள்ல அறிமுகமாகும் பொழுது அதுக்கு ஏற்ப நம்முடைய தொழில்நுட்பத்தை நம்ம வந்து அதுக்கு சூட்டபிளா வடிவமைக்கிறதுக்காக தான் இப்போ அது மாதிரியான ஒரு LiFePO4 போன்ற காம்பவுண்ட்லாம் உள்ள அந்த டெக்னாலஜியும் இப்போ வந்திருக்குது. அதில் நாங்களும் சிக்ரில இருந்தும் ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ரிலேட்டடாக உள்ள ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம் கூட நாங்கள் வந்து அதை ஒரு பெரிய லெவலில் அதை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்
தேவைகளின்படி ஏதாவது ஒரு நிறுவனங்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக கொடுக்குற அளவுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் பண்ணி வச்சிருக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரின் அறிவியல் ஆளுமை டாக்டர் கலைச்செல்வி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம்.